ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்க இருக்கக்கூடிய இரண்டாவது T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் T20ல வந்து வின் பண்ணிட்டாங்க. சோ இப்போ செகண்ட் T20 மஸ்ட் வின் கேம் ஃபார் ஆப்கானிஸ்தான். இந்த மேட்சை இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா சீரீஸை வந்து வின் பண்ணிடுவாங்க. சோ இதுக்கு கண்டிப்பா வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்டை வந்து கொடுப்பாங்க ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது அதில் கொடுப்போம். பவுலிங் ஆப்ஷன் சர்வீஸ் யாருக்காவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கா, பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் அதில் கொடுப்போம். தென் பாப் ஆப்ஷன், டிஓ ஆப்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாங்கள் கொடுக்குற டீம்ஸை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்க ஒரு ஃபேண்டசி நாலேஜ் உள்ளவங்க தான். ஸோ உங்களுக்கு ஒரு அதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி உங்க மனநிலைக்கு உங்களால டீம்ஸை வந்து போட முடியும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, நீங்க இன்னும் மை ஃபேப் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ இன்வைட் கோட் வந்து தமிழ் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் இந்த மை ஃபேப் 11 ஆப். நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். என்ட்ரி ஃபீஸும் மற்ற ஆப்ஸ்லாம் கம்பேர் பண்றப்போ இதுல ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அதை விட முக்கியமானது உங்களோட டெபாசிட் மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜிஎஸ்டி சார்ஜஸ் பண்றது இல்லை. ஸோ நோ ஜிஎஸ்டி சார்ஜஸ். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் மை ஃபேப் 11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் நடக்கக்கூடிய இரண்டாவது T20 மேட்ச் டேட் வந்து பாத்தீங்கன்னா 14 ஜனவரி 2024 இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் இண்டோர் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த இண்டோரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பாரடைஸ்னே சொல்லலாம். இங்க நடந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி ஹை ஸ்கோரிங் மெனுவா தான் இருந்திருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பேட்டிங்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய பேட்டிங் பாரடைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவுண்டரிஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ரொம்ப சின்ன ஒரு ஸ்டேடியம். ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாமே ரொம்பவே சின்னதா இருக்கும். பிளாட் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி தான் பிச்சிங் போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாட் ட்ராக் அப்படின்னாவே நல்லாவே பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு ஆவரேஜான ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 180ல இருந்து 190 பிளஸ் ரன்ஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பிச் ரிப்போர்ட் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க நடந்த 3 மேட்சஸ், இங்க வந்து மொத்தம் 3 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல இந்தியா வந்து 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. விசிட்டிங் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. சோ இந்தியா வந்து ஒரு மேட்ச் இந்த கிரவுண்ட்ல லாஸ் ஆயிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்ட். சோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ சேஸ் பண்ண டீம் ஒரே ஒரு மேட்ச் தான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் ஹை ஸ்கோரிங் அடிச்சிருக்காங்க. சோ அதை எடுக்க முடியாம நிறைய டீம்ஸ் வந்து இங்க தோத்துறாங்க. சோ சேஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஹை ஸ்கோரிங் மெனுவா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க யாரை டாஸ் வின் பண்ணாலும் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இந்த கண்டிஷன்ஸ், சோ இந்த கிளைமேட் வைஸ் பார்க்கறப்போ அங்க டியூ ஃபேக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால சோ சேஸ் பண்றதுக்கும் இங்க ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓவராலா பார்க்கறப்போ ஒரு ஹை ஸ்கோரிங் மெனுவா தான் இந்த கிரவுண்ட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க. ஹையஸ்ட் டீம் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 260 ரன் அடிச்சிருக்காங்க இந்தியா இந்த T20ல. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு அகைன்ஸ்ட் 2017ல 260 ரன் அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் சொல்லி பாத்தீங்கன்னா 142 ஸ்ரீலங்கா எடுத்திருக்காங்க. சோ 260 ரன் அடிச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்காவும் இங்க வந்து ஒரு 200 ரன் அடிச்சிருக்காங்க இந்த வெனுல. ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங் வெனுவா தான் இந்த வெனுல இருந்து இருக்க போகுது. ஹெட் டு ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் வரைக்கும் ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல 5 மேட்ச் வந்து இந்தியாவும் நோ ரிசல்ட்ல ஒரு மேட்ச் போயிருக்கு. ஆப்கானிஸ்தான் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணது கிடையாது இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா. ரெண்டு டீமோட ஒரு பாசிட்டிவான பிளே ரேட் பார்ப்போம். சோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி இல்ல பர்சனல் ரீசனுக்காக அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணல. இந்த மேட்ச் வந்து டைரக்டா ஒரு டைம் வர போறாரு. சோ ரோஹித் சர்மா, சுமன் கில் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்த விராட் கோலி, சிவம் தூபே, ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர், அடுத்ததா ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், அசதீப் சிங், முகேஷ் குமார் அண்ட் ஆவேஸ் கான். சோ லாஸ்ட் மேட்ச் ஆவேஸ் கான் வந்து பெஞ்சில் நம்பர் வச்சிருக்காங்க. இந்த மேட்ச் அவர் வந்து டைரக்டா பிளே பண்ணுக்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா தான் இருக்க போது. ரவி பிஸ்னாயோட ஓவர் பெருசா எடுக்கல, விக்கெட்ஸுக்கும் கிடைக்கல. இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ரவி பிஸ்னாய் வந்து ஆவேஸ் கான் இடத்துல இருப்பாரு. மோஸ்ட் ப்ராபபிலி ஆவேஸ் கான் உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஸோ இது இந்தியாவோட பாசிபிளான பிளேயிங் லெவன். ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும்
ரஹ்மான் குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சாலன் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் ரஹ்மத் சா, ஓமர் சாய், நசிபுல்லா ஜாடன், முகமது நபி, கரீம் ஜனத், முஜிபுர் ரஹ்மான், நவீன் புல்லர், ஃபரூக்கி, நூர் அஹ்மது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு எந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம், யார் யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், யார் யாருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு, டபுள் ஆப்ஷன்ஸ் யார் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் டீம்ல இருந்து வருவோம். ஸோ ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம்ல இருந்தே வந்துருவோம். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் லைக் சிவம் தூபே இந்த பவுலிங் யூனிட்டை வச்சு போனாங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டியது ஒரு லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பவுலிங் ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி வச்சிருக்காங்க இந்தியா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன், அதாவது ஆவேஸ் கான், முகேஷ் குமார், அசதீப் சிங், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், இப்படி இந்த 5 மெயின் பவுலரோட போனாங்க அப்படின்னா சிவம் தூபேக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பவுல் பண்ணுவாராங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அதுவே இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், ரவி பிஸ்னாய், அதாவது மூணாவது ஃபாஸ்ட் ஸ்பின்னரை உள்ள கொண்டு வராங்க, 2 ஃபாஸ்ட் பாலர்ஸோட தான் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா சிவம் தூபே வந்து ஒரு 2 ஓவராவது பவுல் பண்ணுவாரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் சிவம் தூபேக்கான பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்க அதனால தான் நோட் பண்ணிக்கோங்க. எப்படினாலுமே மினிமம் அவரோட ஓவர்ல இருந்து 1 ஓவர், மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம். லாஸ்ட் மேட்ச் கூட 2 ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து 9 ரன் மட்டுமே கொடுத்திருந்தாரு. 60+ ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. நம்ம ஸ்மால் லீக்ஸ் கூட பிக் டிஃபரன்ஷியல் பிக்காவும் நம்ம அவரை கொடுத்திருந்தோம். ஏன்னா ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ ரவி பிஸ்னாய், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இப்படி 3 ஸ்பின்னரோட போயிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து முகேஷ் குமார், அசதீப் சிங் 2 பேரும் தான் போயிருந்ததுனால சோ அவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்தோம். பை சான்ஸ் 3 ஃபாஸ்ட் பவுலரோட போனாங்கன்னா சிவம் தூபேக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான், பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பவுலிங் ஆப்ஷன் சைஸ் வச்சு தான் நம்ம சிவம் தூபேக்கு ஓவர் இருக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியப்படுத்த முடியும். எப்படி இருந்தாலும் அவர் செகண்ட் டவுனே வந்துடுறாரு. அவரோட பேட்டிங் வந்து எப்படி 25% வரைக்கும் அடிச்சிருவாரு. ஸோ அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன், அவரோட ஹைட்டுக்கு அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே மோஸ்ட்லி லாங் ஆஃப்ல தான் வச்சிருப்பாங்க. 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு சிவம் தூபே. அடுத்ததா ஜித்தேஷ் சர்மா, அவருக்கு நம்ம வரும். ஸோ ஜித்தேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ ஜித்தேஷ் சர்மாவோட ஒரு பேட்டிங் ஆப்ஷன் சைஸ் பார்க்கறப்போ டாப் ஆர்டர்ல முதல் 10 ஓவர்ல 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜித்தேஷ் சர்மா பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரைக்கும் அவர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் கிடையாது, விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர்லேயே கேட்ச் அண்ட் ஸ்டெம்ப் ஹிட், ரன் அவுட்லேயே ஒரு 45 பாயிண்ட் வந்துடும். லாஸ்ட் மேட்ச் கூட ஸ்டெம்ப் ஹிட்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அது எல்லாமே. ஸோ ஜித்தேஷ் சர்மாவோட பிக்கிங் வந்து நீங்க எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பிக் பண்ணணும் அப்படின்னா டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் முதல் 10 ஓவர்ல விழுந்துடும் அப்படிங்கிற மனநிலையில நீங்க ஒரு டீமை போட்டீங்க அப்படின்னா அதுல வந்து ஜித்தேஷ் சர்மா வந்து நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. அதுலயும் பர்டிகுலரா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜித்தேஷ் சர்மாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ், இன்னும் கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் போது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா 20 ஓவர்ல இந்தியா பேட் பண்ண போறாங்க 100%. பை சான்ஸ் ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஒரு 120 130 ரன்ல சுட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு 15-16 ஓவர்ல கூட அடிப்பதற்கு சம்டைம்ஸ் சான்சஸ் இருக்கு இந்தியாவுக்கு. ஆனா இதுவே இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அந்த 20 ஓவருமே மோஸ்ட்லி பேட் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படிங்கிறப்போ ஜித்தேஷ் சர்மா கண்டிப்பா பேட்டிங் வருவார். பேட்டிங் வந்தாலும் ஒரு 15-20% அடிச்சிடுவார். அதுக்கப்புறம் செகண்டா ஃபீல் பண்றப்போ கேட்ச் அண்ட் ஸ்டெம்ப் ஹிட் ஒரு 10 பாயிண்ட் வந்துருவாரு. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஜித்தேஷ் சர்மாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க. மீதி ஒரு ஆப்ஷன்ஸ்ல வேற யாருக்கும் டபுள் ஆப்ஷன் வைஸ் இல்ல. ரோஹித் சர்மா, சோமன் கில் இந்த 2 பேர்ல இருந்து எப்படி நம்ம ஆப்ஷன் கொண்டு போகலாம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா ஒரு மிஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிட்டாரு. சோமன் கில்லோட ரோஹித் சர்மாவோட கால் அது, சோமன் கில் அதை பெருசா கண்டுக்கல. ஸோ அதனால ரன் அவுட் ஆனாரு. பட் இந்த வெனும் ரொம்ப 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 ஃபேவரான வெனும் ரோஹித் சர்மாவுக்கு. இந்த வெனுல ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டா சதம் அடிச்சிருக்காரு T20s. ஸோ கண்டிப்பா வந்து அவருக்கு இது ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு கிரவுண்டா இருக்கும் போது மினிமம் அவரோட பேட்ல 30% நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ட்ரெட் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லைட்டே ஒரு வீக்கா இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல ஃபரூக்கி வந்து இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ண போறாரு. ஃபரூக்கி வெஸ்ட் சுமன் கில் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எப்படினாலும் சுமன் கில்லோட பேட்ல இருந்து அந்த 20+ ரன் சாலிடா வந்துடும். அது மட்டும் கிடையாது, கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அதான் ஸ்லிப்ல அவர் நிற்பாரு. தென் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவரோட ஃபீல்டிங் இருக்கும், லாங் ஆஃப்ல அவரோட ஃபீல்டிங் செட் பண்ணிருப்பாங்க. ஸோ கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல சோமன் கில் இருப்பாரு. ஸோ நான் கேட்சஸ் பிடிக்கும் சான்சஸ் அதிகம். பர்சன்டேஜஸாவும் அவர் அதிகமா பிக் பண்ணிருப்பாங்க. ஒரு பை சான்ஸ் 20 ரன்னுக்குள்ள அவர் அவுட் ஆயிட்டாருன்னா அது பெருசா நமக்கு பெருசா இம்பாக்ட் பண்ணாது. 20+ ரன்ஸ்க்கு மேல அடிச்சு ஒரு
25 ரன் அடிச்சிட்டாருனா கூட அந்த கேட்ச் ஒரு 2 கேட்ச் பிடிச்சிட்டாருன்னா அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள கண்டிப்பா இருப்பாரு. அவர் இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அதனால அவர் வந்து 60-40 அப்படிங்கிற ரேஷியோல ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 6 டீம்ல ட்ரை பண்ணுங்க, ஒரு 4 டீம்ல மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. விராட் கோலி. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல செம ஃபார்ம்ல இருக்காருங்க. ஸோ அவரோட வேர்ல்டு கப்புக்கான ஒரு முன் உத்தியாகம் தான் இதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சீரீஸ்ல அவர் எப்படி பண்றாரு, ஐபிஎல் அவர் என்ன மாதிரிலாம் பண்றாருங்கிறத வச்சுதான் அவரை T20 வேர்ல்டு கப் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேரோட கருத்துக்கள்லாம் இருக்கு. பட் லெஜண்ட் தான். கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து 25ல இருந்து ஒரு 30% கண்டிப்பா கிடைக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் இவரோட ஃபீல்டிங் பொசிஷனை இந்த சர்க்கிள்குள்ள மோஸ்ட்லி வச்சுக்கிறதுல இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் மோஸ்ட்லி லாங்ல இருந்து பண்றாரு. ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல சூப்பரா கவர் பண்றாரு. இப்போ நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு விராட் கோலி. மினிமம் ஒரு கேட்ச் பிடிக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். தென் பேட்டிங்ல வந்தாலும் 25ல இருந்து 30+ ரன்ஸ் வரைக்கும் ஆடுவாரு. கண்டிப்பா ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ரோஹித் சர்மா சூப்பர் கில் 2 பேர் எனி ஒன். தென் விராட் கோலி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. சிவம் துபே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்து அவருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல குரூப்ல சொல்றோம். பேட்டிங்ல கண்டிப்பா 25+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. நம்ம அவரோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கா தான் இருக்கும். அவருக்கு கேட்சும் பிடிப்பாரு. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொஞ்சம் இருக்கு. ஸோ ஜித்தேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பேட்டிங்ல ஒரு 15-20 ரன் அடிச்சாருன்னா கூட இந்த விக்கெட் கீப்பர் மூலமா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்கு. ஸோ ஜித்தேஷ் சர்மா ரிங்கு சிங் 2 பேர்த்த கம்பேர் பண்றப்போ ரிங்கு சிங் நல்ல ஒரு ஃபினிஷர். அவரோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன் தான். அதுக்கான ரீசன் சொல்றேன். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு இல்ல. ஸோ இந்த விக்கெட் கீப்பரோ அல்லது ஒரு போல் பண்ற ஆப்ஷனோ இப்படி எதுவுமே கிடையாது. ஆஸ் அ பேட்ஸ்மேனா அவர் பேட்ல இருந்து நம்ம 30+ ரன் வேணும். T20ஸ்ல இவர் வரக்கூடிய டவுன்ல வந்து 30+ ரன் அடிப்பதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலயும் இந்தியாவில் வந்து சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு. எல்லா மேட்சுமே அடிச்சிருக்காரு. பட் இப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் முன்னாடி டாப் ஆர்டர்ல வந்துட்டாங்க. அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது அப்படி அவர் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறப்போ இந்த 16 ஓவருக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அப்போ வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிச்சிடணும் அப்படிங்கிறப்போ ஒரு மிஸ் ஷாட் ஆடி எதிர அவுட் ஆகுறது கூட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள ஜித்தேஷ் சர்மா ரிங்கு சிங்கை விட கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா வந்து தெரியுறாரு. ஸோ பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், ஹர்தீப் சிங், முகேஷ் குமார், ஆவேஸ் கான். ஸோ இதுல வந்து அக்சர் பட்டேல் அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு. ஹர்தீப் சிங் அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு. முகேஷ் குமார் அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு. ஆவேஸ் கான் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இந்த 2 பேருமே அவரோட 4 ஓவர் போல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். 2 பேருமே 3 ஓவர் போல் பண்ணி இந்த மீதி இருக்க 2 ஓவரை சிவம் துபே போல் பண்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப 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 அதிகம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் டீம்ல டாப் ஆர்டர்ல பெருசா யாரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல. அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் வாஷிங்டன் சுந்தர். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகம் இருந்தாங்கன்னா அவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர் அவர் மினிமம் 2 இல்ல மேக்ஸிமம் 3 அவ்வளவுதான் வந்து போல் பண்ணுவாரு. அப்ப மீதி இருக்க ஓவர்ஸ் எல்லாத்துலயுமே கண்டிப்பா சிவம் துபே தான் போல் பண்ணுவாரு. அப்போ அவருக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. எந்த ஒரு ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம்னா ஆப்போசிட் சைட்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாதது சிவம் துபேக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுக்குது பவுல் பண்ண வாய்ப்பு. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் முகேஷ் குமார் அண்ட் ஹர்தீப் சிங் 2 பேர் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் கரெக்டான லைன் லென்த்ல எக்கனாமிக்ல பவுல் பண்ணிட்டு இருக்காரு. மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அக்சர் பட்டேலுக்கு அதிகம். தென் எக்கனாமிக்கெல்லாம் கொஞ்சம் பவுல் பண்றதால அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கும். கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்தீப் சிங், முகேஷ் குமார் போத் இன்னிங்ஸ்ல 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க 2 பேருக்கும் அதிகம். ஓகே, இப்போ இந்தியன் டீம்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா 1, விராட் கோலி 2, சிவம் துபே 3, ஜித்தேஷ் சர்மா 4. ஸோ இந்த 4 பேரும் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க இந்தியன் பேட்டிங் ஆர்டர்ல. ஸோ பவுலிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், ஹர்தீப் சிங், முகேஷ் குமார் இந்த 3 பிளேயரும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. மொத்தம் இந்த 7 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. இதுவே வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா இந்தியன் பைனாப்ல இருக்கக்கூடிய 4 பவுலர்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். தென் ரோஹித் சர்மா, சுமன் கில், விராட் கோலி இந்த 3 பிளேயரையும் பிக் பண்ணி ஒரு ஒன் சைடு டீம்ஸா நீங்க 7 பேரையும் வச்சு நீங்க ஒரு டீமை மேக் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒரு ஆப்ஷனா இருக்கும். அடுத்ததா ஆப்கானிஸ்தான் டீம். ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா நம்ம ஒன் சைடா தான் போவோம், இந்தியாவுக்கு ஃபேவரா தான் போவோம். அதுல மீதி இருக்கிற 7 பேர் வரைக்கும் இந்தியாவோட வந்து பிக் பண்ணிடுவோம். அந்த 4 பிளேயர் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்க, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க, ஃபேண்டசி டீம்ஸ்ல அதிகம் பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த ஃபேண்டசி வேல்யூ அதிகரிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரஹ்மானுல்லா குர்பாஸ். ஸோ ரஹ்மானுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர்லேயே கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிங் ரன் அவுட்ல ஒரு பாயிண்ட் வந்துருவாரு.
அது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் பேஸ் பாக்குறப்போ T20ல 30 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுவே செகண்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு. செகண்ட் பேட்டிங் அவர் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 20 அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ T20ஸ்ல ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரஹ்மான் அல்லா குர்பாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றவங்க வெறும் 20+ ரன் அடிச்சிட்டாங்கன்னா கூட அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ல அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கேட்ச், ஸ்டெம்ப் ஹிட், ரன் அவுட், ஸோ இதுலலாம் அவங்களுக்கு பங்களிப்பு அதிகமா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க வந்து வெறும் 20+ ரன் அடிச்சிட்டாங்கன்னா கூட அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்துருச்சுன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. ஸோ நம்ம போடுறப்போ அவங்கள வந்து உள்ள பிக் பண்றப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்கும். ஸோ இப்ராஹிம் ஜார்டன் பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ பேட்ஸ்மேனா வேற எந்த அட்வான்டேஜஸும் இல்லை. அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கணும். அப்படி அவர் அடிச்சாருன்னா மட்டும்தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். லாஸ்ட் மேட்ச் கூட வெறும் 4 ரன் இருக்கும்போது ஒரு ஹர்ஷ்தீப் சிங் ஓவர்ல கொஞ்சம் யாரையும் அவுட் ஆக இருந்தது. ஸோ சிவம் தூபே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்சை வந்து விட்டார். ஸோ அதனால அவர் ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் மாறினாரு. அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் இந்த இன்கமிங் டெலிவரிஸ்ல நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தடுமாறுவாரு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லைன் அண்ட் லென்த்ல பால் இன்ஸ்விங்கா ட்ரை பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா தான் அவர் இருந்திருக்காரு. அந்த மாதிரி பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்தியன் டீம்ல ஆவேஸ் கானும் இருக்காரு, லைக் முகேஷ் குமாரும் இருக்காரு. ஸோ இந்த 2 பேருமே இன்சியலா பவர் பிளேல பால் பண்றப்போ கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அதர்வைஸ் அவர் இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் கேப்டன்ஷிப் அவர் தான் பண்றாரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷனை லாங் அப்ல வச்சுக்கிறாரு. ஸோ அது இன்னுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. பட் ஆனா பவுண்டரி சைஸ் டைமென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலா இருக்கிறதுனால கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஆஸ் அ பேட்ஸ்மேனா அவரோட பேட்ல இருந்து ஒரு 25-30 ரன் வரணும். அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ரஹ்மத் ஷா, இப்ராஹிம் ஜார்டன், ரஹ்மான் அல்லா குர்பாஸ் இந்த 2 பேருக்கு தான் மோஸ்ட் ஆஃப் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்போனன்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்றதா இருந்தா இப்ராஹிம் ஜார்டன் பதிலா நீங்க ரஹ்மத் ஷாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஆப்பர்சன் டீமுக்காக ரொம்ப வருஷமா பிளே பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பிளேயர், பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ரஹ்மத் ஷாவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்ராஹிம் ஜார்டனுக்கு பதிலா. பட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு எதுவுமே கிடையாது. இப்ராஹிம் ஜார்டன் கூட இந்த லாங்காப்ல ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. பட் ரஹ்மத் ஷாவை மோஸ்ட்லி இந்த சர்க்கிள்குள்ள தான் மோஸ்ட்லி ஃபீல்டிங் பொசிஷனை வச்சிருப்பாங்க. தென் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மி தான். பட் டிஃபரன்ஷியலா நீங்க ட்ரை பண்றதா இருந்தா நீங்க இப்ராஹிம் ஜார்டன் பதிலா ரஹ்மத் ஷாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓமர் ஜாயை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே போல் பண்றாருங்க. ஸோ 4 ஓவருமே போல் பண்றாரு. பேட்டிங்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. 50 ஓவர் வேர்ல்டு கப்ல இந்தியாவில் எதில் விட்டாரோ திரும்பவும் அதுல இருந்தே ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்தியா விக்கெட்ஸ் லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 30% வரைக்கும் அடிச்சாரு. 4 ஓவருமே போல் பண்றாரு. ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அதிகம். ஸோ 4 ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா அந்த ஒரு விக்கெட்டுக்கு 2 விக்கெட்டா கூட கிடைக்கும். ஏன்னா டெத் ஓவர்ஸ்லயும் போல் பண்றாரு. பேட்டிங் டாப் ஆர்டர்ல வராரு. கேப்டனுக்கே ஒரு எலிஜிபிளா கூட இருப்பாரு சம் டீம்ஸ்ல உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல. ஸோ ஓமர் ஜாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மஸ்ட் ட்ரை பிளேயர்னு சொல்லலாம். டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்போ ஆப்கானிஸ்தான் டீமுக்காக. நஜிபுல்லா ஜார்டன், முகமது நபி இந்த 2 பேரோட டவுன் எப்ப வேணாலும் இன்டர்சேஞ்ச் ஆகும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா முதல் 4 பேருமே ஒரு 12-13 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்க அப்படின்னா நஜிபுல்லா ஜார்டனை ஆட விட்டுருவாங்க. முதல் 10 ஓவருக்குள்ளே ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல முகமது நபி வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 40+ ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ 2 ஓவர் தான் பால் பண்ணியிருந்தாரு. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற இந்தியன் டீம்ல டாப் ஆர்டர்ல சிவம் தூபே தவிர முதல் 6 பேர்ல வந்து சிவம் தூபே, ரிங்கு சிங் 2 பேரோட டவுனுமே வந்து மாறி இருக்கும். அடுத்தடுத்த பிளேயர்ஸா கூட இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா இருந்து சிவம் தூபே இருந்து 2 லெஃப்ட் ஹேண்டரும் அட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா மேபி முகமது நபி போல் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் பெருசா இந்தியன் டீம்ல இப்போ இல்லை பேட்டிங் வைஸ் பாக்குறப்போ. ஸோ அப்படிங்கிறப்போ முகமது நபிக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் ரொம்ப கம்மி. இந்த மேட்ச் வந்து 100 அகமது உள்ள வர்றதுனால இந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ்க்கு எல்லாமே 100 அகமது தான் மோஸ்ட்லி ஓவர் போட்டு கொஞ்சம் டேக்கிள் பண்ணிக்குவார். ஸோ நஜிபுல்லா ஜார்டன், முகமது நபி இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன்னு நீங்க ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து முகமது நபி வந்து 40+ ரன் அடிச்சதுனால மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் அவருக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச் அவருக்கு இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கூட கொஞ்சம் கம்மியாக போகுது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு டிஃபரன்ஸ்ல நீங்க நஜிபுல் ஜார்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலரா செகண்ட் பேட் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியலா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல நஜிபுல் ஜார்டனை ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணுவாங்க. பெருசா வந்து இந்த சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆட மாட்டாங்க. பவுண்டரிஸ்ல நிறைய ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் மேட்சையும் மாத்துவாங்க. அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது உங்களோட கிராண்ட் லீக்ல நஜிபுல் ஜார்டனை ட்ரை பண்ணி பாருங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முஜிபுர் ரஹ்மான், நவீன் உல்லர், ஃபரூக்கி, நூர் அகமது இந்த 4 பேரும் தான் மெயின் பவுலர்ஸ். ஓமர் ஜாய் அண்ட் கரீம் ஜனட், முகமது நபி இந்த 3 பேரும் அந்த மீதி ஓவர்ஸ் கொஞ்சம் அசெப்ட் பண்ணுவாங்க. இதுல 4 ஓவருமே கம்பல்சரி போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ ஃபரூக்கி அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு. தென் முஜிபுர் ரஹ்மான் அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு.
ஹோமர் சாய் அஸ்மத்துல்லா ஹோமர் சாய் ஒரு 4 ஓவர் போல் பண்ணிடுவார். மீதி இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் ஓவர்ஸ் ஷேர் பண்ணி தான் போல் பண்ணுவாங்க. இது 100 ஆகும்போது மினிமம் 3 ஓவர் வரைக்கும், மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். நவீன் உல்லாக்கும் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். கரீம் ஜனட், முகமது நபி 2 பேரும் தலா ஒரு ஓவர் போல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்கும். இதுல வந்து டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஃபரூக்கி, அஸ்மத்துல்லா ஹோமர் சாய் அண்ட் நவீன் உல்லர். இந்த 3 பேரும் தான் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. இதுல பேட்டிங்லயும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கக்கூடியவர் அஸ்மத்துல்லா ஹோமர் சாய் தான். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபரூக்கி, நவீன் உல்லர் 2 பேருக்கு எனி ஒன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. அஸ்மத்துல்லா ஹோமர் சாய் இந்த 2 பவுலிங் ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க மூவ் பண்ணிக்கோங்க ஆப்கானிஸ்தான் டீம்ல இருந்து. இப்போ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் டீம்னா எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபரூக்கி அண்ட் அஸ்மத்துல்லா ஹோமர் சாய் இந்த 2 பேருமே பவுலிங் யூனிட்லயும் எடுத்துக்கோங்க. அஸ்மத்துல்லா ஹோமர் சாய் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பேட்டிங்லயுமே வந்தாங்க. ஸோ இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. தென் ரஹ்மானுல்லா குர்பாஸ் 3வது ஆப்ஷன். இந்த 4வது ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நஜிபுல்லா ஜார்டன் அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. பவுண்டரிஸ்லேயே பிக் பண்றதுனால பை சான்ஸ் ஒரு ரன்ஸ் நிறைய ஆடிட்டாருன்னா சும்மா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கு. பட் மஸ்ட் ட்ரை எல்லாம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது வரைக்கும் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆடல. ஸோ இப்போ 3 பிளேயர் ஃபரூக்கி, அஸ்மத்துல்லா ஹோமர் சாய், குர்பாஸ் 3 பேர்த்த பிக் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற பிளேயர்ஸ் நீங்க யாரோட ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் சடர் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ளதுனால மோஸ்ட் ஆஃப் ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்ஷன்ஸ் அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா நீங்க முகமது நபிக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். முகமது நபி ஒரு ஓவர் போல் பண்றாரு, ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் விழுந்துட்டாலும் பேட்டிங் வந்து ஒரு 15% அடிச்சாருன்னா இப்ராஹிம் சடர் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரு. ஸோ அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து ஓரளவு சேஃப். இன்னும் நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன் கிராண்ட் லீக்ஸ்ல அப்படின்னா நஜிபுல் ஜார்டன் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். கரீம் ஜனட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங்ல ரொம்ப 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 ஒரு ஹார்ட் ஹிட்டர், நல்லாவே ஹிட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ளவர், நிறைய சிக்ஸஸ் நல்லா ஆடுவாரு. தென் பவுலிங் பண்றப்போ ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா அது 2 ஓவரும் அவருக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு பிக் டிஃபரன்ஷியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா வந்து கரீம் ஜனட் இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா ஃபரூக்கி, அஸ்மத்துல்லா ஹோமர் சாய், கரீம் ஜனட், ரஹ்மானுல்லா குர்பாஸ் இந்த ஒரு 4 ஆப்ஷன் 4 பிளேயர் வச்சு ஒரு டீம் மேக் பண்ணுங்க. அஸ்மத்துல்லா ஹோமர் சாய், நவீன் உல்லர், முகமது நபி, இப்ராஹிம் சாலர் இந்த 4 பிளேயர் வச்சு ஒரு டீம் வந்து மேக் பண்ணுங்க. ஏன்னா இந்தியா பர்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டீமோட ஒரு விக்கெட் கீப்பரையும் நம்ம ஆப்ஷனா வச்சிருக்கோங்கிறதுனால நீங்க ரஹ்மானுல்லா குர்பாஸ் கூட மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த இன்னொரு டீமுக்கு வந்து காம்பினேஷன் வைஸ் பார்க்குறப்போ ரஹ்மத் ஷா, முகமது நபி, ஓமர் சாய், தென் நூர் அகமது இந்த 4 பேர்த்த வச்சு நீங்க ஒரு டீம் வந்து மேக் பண்ணுங்க. ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா, இதுவே ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கலாம். அஸ்மத்துல்லா ஹோமர் சாய், தென் நஜிபுல் ஜார்டன், முகமது நபி 2 பேர்த்துல வந்து எனி ஒன், இப்படி 3 பிளேயர் வரைக்கும் நீங்க கொண்டு போவாங்க. 4வது ஆப்ஷனுக்கு பவுலிங்ல எனி ஒன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்மால் லீக்ஸ்ல இருந்தா மோஸ்ட்லி எல்லாரும் யாரை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா முஜிபுர் ரஹ்மானுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் அவர் 2 விக்கெட் எடுத்ததுனால அவருக்கு கொஞ்சம் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. தென் ஃபரூக்கிக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா 3 பிளேயர் மட்டும் ரஹ்மானுல்லா குர்பாஸ், ஓமர் சாய், நபி இப்படி 3 பிளேயர் மட்டுமே வச்சு பிக் பண்ணி இந்தியன் டீம்ல இருந்து 8 பிளேயர் வச்சு கொண்டு போவாங்க உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்ஷன்ஸ். சரி, ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் இந்த ஒரு ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் பாரடைஸ். தென் ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கிரவுண்ட், நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவர் ரோஹித் சர்மா 1, சோமன் கில் 2, விராட் கோலி 3, சிவம் தூபே 4, ஜித்தேஷ் சர்மா 5. இந்த டாப் 5 பேருமே வந்து நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாங்க. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங் 6, முகேஷ் குமார் 7, அக்சர் பட்டேல் 8. இந்த 8 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல வந்து நீங்க இந்த 14 பேர் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் 9th ஆப்ஷன், ஓமர் சாய் 10th ஆப்ஷன், முகமது நபி 11th ஆப்ஷன், முஜிபுர் ரஹ்மான் 12th ஆப்ஷன், ஃபரூக்கி 13th ஆப்ஷன், கரீம் ஜனட் 14th ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூசுவல் எல்லாருமே வந்து சிவம் தூபேக்கு லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. நிறைய பேர் அவருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு டபுள் ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் இருக்கு. ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ஓரளவு சேஃபா போறதா வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அவருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். விராட் கோலி உள்ள வராருன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. தென் ஹர்ஷதீப் சிங் டெத் ஓவர் சப்போர்ட் பண்றதுனால அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 4 பேருமே சேஃபான ஒரு ஆப்ஷன் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்ஷன் இவங்க தான் போட்டு வருவாங்க. தென் அடுத்ததான் ஓமர் சாய்
இந்த 5 பிளேயரை வச்சு தான் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பனண்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனோட வந்திருப்பாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்மால் லீக்ஸை விடுவோம். கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போகலாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா ஃபரூக்கிக்கு ஒரு டீம்ல ஒன் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. டெத் ஓவர்ஸ்ல பர்டிகுலரா 20வது ஓவர் போல் பண்றப்போ ஒரே ஓவர் 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ மீதி 3 ஓவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாருன்னா கூட ஒரு 3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பயங்கர எலிஜிபிள். ஸோ ஒரு ஃபர்கிக்கு ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி ரஹ்மத் ஷா அவருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. போத் லிஸ்ட்ல ஏதாவது ஒரு லிஸ்ட்ல அவருக்கு ஒரு பக்கமா ஸ்டாண்ட் பண்ணி ஆடிடுவாரு. ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் கரீம் ஜன்னட் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ரொம்ப ரிஸ்க் தான் தெரியும், பட் ரொம்ப ரிஸ்க் தான். ஒரு 2 ஓவர் போல் பண்றாரு, ஒரு 2 விக்கெட் எடுத்தாருன்னா கூட பை சான்ஸ் அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். வந்தாருன்னா 10ல இருந்து ஒரு 15% அடிச்சாருன்னா கூட ஒரு கேப்டன் கேப்டன் நல்ல ஒரு எலிஜிபிள் பிக் டிஃபரன்சியல் பிக்காவும் இருப்பாரு, ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாரு. ஸோ இந்த 3 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு கிராண்ட் லீக்கான ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்தியன் பிளேயர்ஸை வச்சு தான் எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு டிஃபரன்சியலா நீங்க ஃபரூக்கி, ரஹ்மத் ஷா, கரீம் ஜன்னட் இவங்களுக்கு எல்லாம் ஒரு ரிஸ்கா அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.